இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்து சகேயுவிடம் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லி உடனே சகேயு இறங்கி ஆண்டவரை அவருடைய வீட்டிற்கு கூட்டி கொண்டு போகிறார். போகிற வழியிலே கர்த்தரோடு அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. சகேயுவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவானாய் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் சகேயு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. தர்மம் செய்வது, ஏழைகளுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு செயல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தரித்திரருக்கு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் யூதாசை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்ன பொழுது சீஷர்கள், அவரை சுற்றி இருந்த சீஷர்கள் நினைத்தார்கள், அவர் தரித்திரருக்கு பண்டிகை, பஸ்கா பண்டிகை சமீபமானபடியினால் தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படி அவர் சொல்லி இருப்பார் என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஏழைகளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அதிலிருந்து ஏழைகளை, எளியவன் என்றைக்கும் இல்லாமல் இருப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் ஆகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களுக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்தார். ஏழைகளுக்கு நாம் தர்மம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான ஒரு செயல். ஆண்டவர் நமக்கு நிறைய தந்திருக்கிறார் என்றால் நாம் அதிகமாக மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நாம் தரித்திரரை நினைத்து தரித்திரருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அதை கர்த்தருக்கே செய்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஏழைகளுக்கு தாராளமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகனை படிக்க வைக்க முயற்சி செய்த போது அவர்களால் முடியவில்லை. கர்த்தரிடத்திலே ஜெபித்தார்கள், ஆண்டவரே, என் மகன் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறான், இப்பொழுது அவனுக்கு படிக்க ஆசை இருக்கிறது, ஆனால் என்னால் படிக்க வைக்க முடியவில்லை, நீர் எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்து விட்டு அவர்களுக்கு தெரிந்த ஒரு வசதியான ஒரு பணக்காரரிடத்திலே போய் கேட்டார்கள், என் பையனுக்கு மாதந்தோறும் இவ்வளவு ஃபீஸ் தேவைப்படுகிறது, முதலிலே இவ்வளவு பணம் கட்ட வேண்டும், அவன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான், நீங்கள் எப்படியாவது என்னுடைய மகனுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அந்த நபரும் உதவி செய்ய சம்மதித்து அந்த பையன் படித்து முடிக்கிற காலம் வரைக்கும் அவனுடைய கல்லூரி படிப்பு, BE படிப்புக்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவன் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல வேலையையும் அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய தாயார் அவனிடம், மகனே, நீ வளர்ந்த அந்த நாட்களை நீ நினைத்து பார், நம்முடைய மிகுந்த வறுமையிலே கர்த்தர் நமக்கு அதிகமாக உதவி செய்தார், நீ அதை நினைத்து நீயும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு மாணவனுக்கு, படிக்க விரும்புகிற ஒரு நபரை தெரிந்தெடுத்து நீ உதவி செய் அதே போல என்று சொல்லி தாயார் சொன்னார்கள். அந்த பையனுக்கு அப்பொழுது வந்த வருமானம் அவ்வளவு பெரிதாக இருக்கவில்லை, ஆனாலும் தாயாருக்கு கீழ்ப்படிந்து அவன் உதவி செய்ய முயற்சி செய்தான். அதே போல ஏழையா இருந்த ஒருவனுக்கு அவன் உதவி செய்தான். படிப்பு முடியும் வரைக்கும் எல்லா பணமும் அவனுடைய கொஞ்சம் வருமானத்திலே அவன் உதவி செய்து கொண்டே இருந்தான். தாயாரும் அதை ஊக்குவித்து கொண்டே இருந்தார்கள். நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்முடைய கஷ்டத்திலே நமக்கு உதவினாரே, அதே போல கஷ்டப்படுகிற அந்த
நபருக்கு நீ உதவி செய் என்று தாயார் சொல்லி கொண்டே இருந்தார்கள். அவன் அதே போல உதவி செய்தான். உதவி செய்து முடிக்கிற நேரத்திலே அந்த இன்னொரு பையனுக்கு அவன் உதவி செய்து முடிந்தாயிற்று. அந்த நேரத்திலே கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் தங்கியிருந்த அந்த பட்டணத்தில் இருந்த ஒருவர் இவன் போன அந்த ஆலயத்திற்கு போயிருந்தார். அவர் ஒரு வசதியானவர். இவன் ஒரு அறையிலே தங்கியிருந்தான். அவனுக்கு சரியான வீடு கூட இல்லை. அந்த ஆலயத்திலே போய் இவன் அந்த ஆலயத்திலே நடந்து கொண்ட விதம், கர்த்தருக்காக ஊழியம் செய்த விதம் எல்லாவற்றையும் பார்த்து அவனிடத்திலே விசாரித்தார். உன்னுடைய ஊர் எது, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே தங்கி இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னுடைய ஊர் ரொம்ப தூரம், நான் ஒரு ஊரிலிருந்து வருகிறேன், இந்த பட்டணத்திலே வேலைக்காக நான் தங்கி இருக்கிறேன், என்னுடைய தாயார் அவ்வளவு வசதி இல்லாதவர்கள் என்று சொன்ன பொழுது அவர் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்த அந்த நபர் அவனுக்கென்று ஒரு வீட்டை கொடுத்து அதிலே அவன் தங்கும்படி செய்து அவனுடைய எதிர்காலத்துக்கான காரியங்களை எல்லாம் அவர் கவனித்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள். நான் அநேகரை என்னுடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கிறேன். இருந்த சொற்ப வருமானத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். படிக்க வைத்த எத்தனையோ குடும்பங்களிலே அவர்களுடைய பிள்ளைகள் இலவசமான இடங்களை பெற்று வாழ்க்கையிலே உயர்ந்ததை நான் கவனித்திருக்கிறேன். அப்படி கொடாமல் போனவர்களை நான் கவனித்திருக்கிறேன். மிகுந்த வருமானம் இருந்த பொழுதும் மற்றவர்களுக்கு உதவாமல் போன குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் வாழ்ந்திருக்க மாட்டாமல் தாழ்ந்து போனதையும் நான் அறிந்திருக்கிறேன். இதை கவனிக்கிற நீங்கள் தாராளமாக தர்மம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். அது கர்த்தருடைய பார்வையிலே அங்கீகரிப்பா இருக்கும். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி. கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை கணக்கிலே வைத்து உங்களுக்கு அவர் திரும்ப தருகிறார். நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது. கொர்நேலியுவின் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலியுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், அவர் செய்த தான தர்மங்கள் நினைப்பூட்டுதலாக கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டினது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் செய்கிற தர்மம் உங்களுக்கே ஆசீர்வாதமாக அது திரும்ப உங்களிடத்திற்கு வரும். நீங்கள் தர்மம் செய்யாமல் போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சாபத்தையும் நீங்கள் கட்டி கொள்ளுகிறீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள், நான் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். முதலாவது உங்களுக்கு அருமையானவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, அவர்கள் பிள்ளைகள் படிக்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள், நீங்கள் நிறைய வைத்திருக்கிறீர்கள், ஆனால் கட்டாயம் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்கி நீங்கள் செய்கிற உதவி எல்லாம் கர்த்தருடைய கணக்கிலே அது இருக்கும். அது நிறைவாகும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா, எனக்கு நீர் தந்திருக்கிறதெல்லாம் உமக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக நீர் எனக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. யாருக்கு நான் செய்ய வேண்டும், யாருக்கு நான் உதவ வேண்டும் என்பதை எனக்கு காட்டும். அவர்களுக்கு உதவி செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கொர்நேலியுவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல என்னுடைய குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறுபடி கர்த்தாவே எனக்கு நீர் உதவி செய்யும். நல்ல கொடுக்கிற ஒரு இருதயத்தை, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறதே. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று நீ சொல்லி இருக்கிறதே. அப்படி ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய கரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தருகிறோம். அநேகருக்கு உதவுகிற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை மாற்ற எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.